இந்த மாதிரி டார்கெட்டட் இண்டிவிஜுவல்ஸ் கேங் ஸ்டாக்கிங்னு சில பேர் நடந்துட்டுருக்கு பெங்களூரில். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பெங்களூரில் ஒரு 50 பேர் இருக்காங்க, குரூப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனிக்காரனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி எங்களை பற்றி எல்லாமே ரூமர் அப்படி சொல்கிறாங்க, எல்லாத்துக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மேலே. இன்றைக்கி நான் மேலே பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து இது எல்லாத்து மேலே காமனாக பண்ணுவாங்க. உண்மைதான், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை சோல்வ் பண்ணிட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. காசு வாங்கிட்டு என்னை விற்றுட்டாங்க. என்ன உங்களுக்கு இப்போ வந்து என்னை பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பப்ளிக்காக வந்து வெளியே யாருக்கும் தெரிஞ்சால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து மென்டலு, அவன் வந்து கிரிமினல் அப்படின்னு வந்து போலீஸ் விட்டே சொல்ல வைக்கிறாங்க. போலீஸும் இன்வால்வ் ஆகிருக்காங்க அதில். உங்கள் நெகட்டிவ் பிளேஸ் அது எங்கள் நேட்டு எல்லாமே இங்கே தான். இப்போ நாங்கள் குரூப்பில் மொத்தம் 70 பேர் இருக்கோம். இங்கே உண்டு பை எல்லா வீடியோவும் யூடியூப்பில் எல்லாருமே சேர்ந்து போட்டுட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா அது அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. இதோ இப்போ இவர் வந்துட்டு இவர் பெங்களூரில் இருக்கார். இவரும் வந்து வாண்டட் போட்டிருக்காங்க அவர் பேர்லையும். ஆனால் வந்து அவர் வாண்டட் கிடையாது. அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஒரு பெங்களூர்லேயே மொத்தம் 100 பேர் இருக்கோம். பெங்களூர்லேயே மொத்தம் 100 பேத்துக்கு மேலே இருக்கோம் நாங்கள். உங்கள் பேர் அபித். இந்து ஆர் முஸ்லீம்? இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தாலே இந்த மாதிரி பெங்களூருக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டார்கெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நாங்கள் ரூமில் இருக்கும் போது கூட சரி நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க.